அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முஸ்லிமான ஆண் பெண் இருவர்களின் மீதும் நோன்பை கட்டாய கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களின் மீது எவ்வாறு நோன்பு விதிக்கப்பட்டிருந்ததோ அதுபோல் உங்களின் மீது விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மூலம் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறியிருக்கின்றான். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாம் 5 காரியங்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று சாட்சி பகர்வதாகும். இரண்டாவதாக, தொழுகையை நிலைநிறுத்துவது. மூன்றாவதாக, ஜகாத் கொடுப்பது. நான்காவதாக, அல்லாஹ்வின் இறை இல்லமான காபாவை கண்டு தரிசிப்பது. ஐந்தாவதாக, ரமலான் மாதம் நோன்பு நோற்பது. இதன் மூலம் தெரிய வருவது, நோன்பு என்பது இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றாகும். நோன்பு என்பது அல்லாஹ்வின் பால் நெருங்குவதற்காக உண்ணல், குடித்தல், உடலுறவு கொள்ளல் போன்றவற்றை அதிகாலை உதயமானது முதல் சூரியன் மறையும் வரை நோன்பை முறித்துவிடும் காரியங்களை விட்டும் தன்னை தற்காத்து கொள்ளும் ஒரு அம்சமாகும். இந்த நோன்பு என்பது பருவமடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள முஸ்லிமான ஆண் பெண் இருவர் மீது கட்டாயமாகும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்கள் மீதும் இந்த ரமலான் மாதத்தின் முழுமையாக நோன்பு நோக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.